இன்றைக்கி என்னுடைய ஜெப யாத்திரை வந்து கொக்ரஜாலேருந்து உடல்குரி பகுதிக்கு நான் கடந்து போகிறேன். இந்த கொக்ரஜாவும் வந்து ஆசாம் பகுதி தான், இந்த உடல்குரியும் ஆசாம் பகுதி தான். ஆனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இது. காலம் மேலே என்னுடைய பயணத்தை நான் தூங்கும்போது ரொம்ப மழையாக இருந்துச்சு. ஆனால் இருக்கிற இப்போ ஒரு மழை செட்டில் ஆகிடுச்சு. ஒரு வார காலமாக இந்த கொக்ரஜா பகுதியிலே நான் தங்கியிருந்தேன். இந்த மக்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாக இந்த கொக்ரஜா பகுதியில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வராரு. இப்போ தொடர்ச்சியாக என்னுடைய பயணத்தை இங்கே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நான் கிளம்பி போயிட்டுருக்கிறேன். மழை சாரில் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னுடைய பைக்கில் நான் ட்ரைவ் பண்ணும்போது என்னுடைய கேமரா லென்ஸில் வந்து தண்ணி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக வந்து அந்த கிராமப்புறத்துலேருந்து நான் நேஷ்னல் ஹைவே அந்த ரூட்டுக்கு நான் வரேன். இப்போ அந்த நேஷ்னல் ஹைவேல ஏறிட்டேன். ஸோ இதிலிருந்து நான் உடல்குரிக்கு போகிற ஜெப யாத்திரையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எந்தெந்த கிராமங்களை எந்தெந்த பட்டணங்களை தாண்டி நான் ஜெப யாத்திரை செய்கிறேன். ஸோ தொடர்ச்சியாக என்னோட நீங்கள் பயணித்துட்ருக்கீங்க, நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் என்னோட இணைந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம எல்லோரும் இணைந்து கண்டிப்பாக இன்றைக்கி இந்த போகிற வழிக்காக நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டு ஒரு பெரிய ஒரு பாரத்தை கொடுத்தார். தேசமெல்லாம் கடந்து போய் ஜெபிப்பதற்கு ஆண்டு தான் இந்த ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார். என்னை தினந்தோறும் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு வழியாக பாலஜான் பகுதிக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த பாலஜான் பகுதி மக்களை மனசில் நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த பகுதியில் இருக்க மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஸோ அந்த நேஷ்னல் ஹைவேல தான் நான் இப்போ போயிட்டுருக்கிறேன். மழை சாரல் ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் என்ன இந்த ஜெப யாத்திரையில் வழி நடத்திட்டே இருக்கிறாரு. இந்த பகுதியில் அநேக மக்கள் இருக்கிறாங்க. ஸோ எல்லாப்பட்ட மக்களுக்காக இங்கே ஜெபிக்கணும். இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிப்பது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக நம்ம தேசத்துக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். ஒரு எழுப்புதல் வரணும்னா ஜெபம் முதலாவது இருக்கணும். ஒரு ஜெபம் தான் தேசத்தை மாற்ற முடியும். என்னுடைய லெஃப்ட் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி தெரியுது. ஸோ இது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா சிட்லி பகுதி இது. ஸோ இங்கே ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. ஆக்சுவலி இது வந்து நேச்சுரல் ஆயில் அண்ட் கேஸ் ஃபேக்ட்ரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் பைக்கை வந்து இங்கே நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டி இந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற லேபர்ஸ்க்காக நான் ஜெபிக்க போகிறேன். இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஃபேக்ட்ரியில். ஸோ இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ அதனால் நான் நிப்பாட்டிட்டேன். இந்த மக்களுக்காக நான் ஒரு செகண்ட் ஜெபித்தேன். இந்த பகுதி ரட்சிக்கப்படணும், இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு செகண்ட் அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு என் பைக் எடுத்துகிட்டு திரும்பமாக உடல்குரிக்கு நான் இப்போ போயிட்டுருக்கிறேன். ஒரு வழியாக இப்போ இங்கே எதுவும் மழை அப்படி எதுவுமே இல்லை. ரோடு ஸ்மூத்தாக இருக்குது. கால்நிலைகளும் எனக்கு சாதகமாக இருக்குது. ட்ராவல் பண்ணிகிட்டே நம்ம ஜெபிப்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்கு அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணிகிட்டே ஜெபிக்கும்போது ஆண்டவர் நிறைய விஷயங்கள் நமக்கு காமிச்சு கொடுப்பார். நம்முடைய கண்களுக்கு ஃப்ரெண்டில் என்னென்ன தெரியுதோ இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். ஸோ எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், ஸோ என்னென்ன இருளின் காரியங்கள் அங்கே இருக்குது, ஸோ அதை முறியெடுத்து நம்ம எப்படி ஜெபிக்கணும். ஜெபிப்பதிலே ஒரு புதிய புதிய காரியங்கள் ஆண்டவர் இந்த ட்ராவலில் எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் வந்து போங்காய் கவுன் பகுதிக்கு நான் வந்துட்டேன். ஸோ இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க, இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஸோ இந்த போங்காய் இந்த பகுதி வந்து ஒரு பெரிய ஒரு பகுதி. நீங்கள் பின்னாடியெல்லாம் பார்க்குற எல்லாமே அந்த போங்காய் பகுதி தான். ஸோ இந்த பகுதிக்காக இந்த இடத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ இந்த போங்காயை நான் இப்போ தாண்டுறேன். இப்போ போங்காயிலேருந்து நான் அடுத்தது என்னுடைய அடுத்த டெஸ்டினேஷன், ஸோ அடுத்த ஏரியாவுக்கு நான் இப்போ கடந்து ஜெப யாத்திரை நான் செய்ய போகிறேன். லெஃப்ட்டு கட் பண்ணணும். லெஃப்ட் கட் பண்ணி நான் நேஷ்னல் ஹைவேலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி இன்னொரு ரோடுக்கு நான் டைவர்ட் ஆகி நான் போயிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஜெப யாத்திரையில். இப்போ ஒரு பிரிட்ஜு வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருக்குது. பட்டிலதா என்ற ஒரு பகுதிக்கு நான் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறேன். ஸோ இந்த பட்டிலதா இந்த பகுதிக்கு மக்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த பகுதியில் வந்து அநேக விவசாய தொழில் செய்கிற மக்கள் இந்த பகுதியில் அதிகமாக வசிக்கிறாங்க.
இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் இப்பொழுது இந்த ஜெபயாத்தில் ஜெபித்து இந்த மக்களுக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஸோ என்னோட இணைந்து நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஸோ நான் ட்ராவல் பண்ணுற வழிகளெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மக்களுக்காக நான் ஜெபித்து கொள்ளணும். ஸோ பாருங்கள், நிறைய மக்கள் என்னுடைய லெஃப்ட் சைடில் இந்த பாலத்தில் நிற்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே இங்கே விவசாயம் செய்கிற மக்கள். NH47 நேஷனல் ஹைவேல நான் இப்போ போயிட்டுருக்கேன். என்னுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய லாரி டிரைவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த லாரி டிரைவர்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் ஜெபித்துட்டு இருக்கிறேன் இந்த ஜெப யாத்திரையில். ஸோ இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஸோ ஜெபிக்க தான் ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஜெபிக்காத பட்சத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்கவே முடியாது. தேசத்தில் எழுப்புதல் வரணும்னா நிச்சயமாக நம்ம ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ஜங்ஷனை வந்து கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜங்ஷனை கிராஸ் பண்ணி என்னுடைய ஸ்ட்ரைட் ரோட்டில் தான் இப்போ போக போகிறேன். ஸோ இந்த மக்களெல்லாம் பாருங்கள், இந்த மக்களுக்கெல்லாம் ஜெபிங்க. ஸோ நீங்களே இது மாதிரி தான் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நிறைய மக்கள் பார்ப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஜெபிக்கலாம். நான் என்னுடைய ஜெபயத்தில் நான் ஜெபிச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துக்கு ஜெபிக்கலாம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோரோமாரி பகுதி தான். ஸோ அந்த கோரோமாரி பகுதியில் தான் இப்போ நான் ஜெப யாத்திரை செஞ்சுட்டு இருக்கேன். ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. சில இடங்களில் ஓவர்டேக் பண்ணி தான் ஆக வேண்டிய சூழ்நிலைகள், சில இடங்கள் நம்ம ஓவர்டேக் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. இந்த ஜெபத்தில் தேவன் என்னை அழகாக வழிநடத்தி என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஸோ அதுக்காக அந்த தேவனுக்கு நன்றி தான் நான் சொல்லணும். ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணுற ரூட்ஸ் இதெல்லாமே எனக்கு ஒரு புதிய ரூட்ஸ். இந்த ரூட்லேருந்து நான் என் வாழ்க்கையிலேருந்து நான் வந்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெப யாத்திரையை ஊக்குவிப்பதே என் ஏசப்பா தான். ஏசப்பா தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஊக்கத்தை கொடுத்துட்ருக்கார். நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ட்ராவல் பண்ணணும், இந்த ஜெபயத்தில் ஒரு டைட்னஸ் வராதபடி தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு எல்லாத்தையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது வந்து ஏசப்பா தான். ஸோ ஏசப்பா மட்டும் இல்லைன்னா இந்த ஜெபயத்திரை கண்டிப்பாக என்னால் செஞ்சுருக்கவே முடியாது. ஆண்டு தான் இந்த ஜெபயத்திரையில் என்னை வழிநடத்தி கொண்டு இருக்கிறாரு. இங்கேயும் ஒரு ஜங்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஜங்ஷன் பகுதியோடைய பேர் தெரில. ஸோ இந்த இடத்தையும் நான் கடந்து போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு பிரிட்ஜ் பக்கத்தில் வந்துட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பேகி பிரிட்ஜ் பகுதியில் நான் வந்துருக்கிறேன். ஸோ அந்த பேகி பிரிட்ஜ் வந்து ஒரு பெரிய ஒரு பிரிட்ஜு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே இந்த பிரிட்ஜு போயிட்டே இருக்கும். இந்த பிரிட்ஜை பற்றி நான் சொல்லணும்னா, இந்த பிரிட்ஜு கீழே ஒரு பெரிய ஆறு ஓடுது. ஸோ இந்த ஆறு வேறு எதுவும் கிடையாதுங்க, பிரம்மபுத்திரா ஆறு. பிரம்மபுத்திரா ஆறு தான் இதுக்கு கீழே பெரிய அளவில் ஓடிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்திய தேசத்துலேயே ஒரு பெரிய ஆறுகளில் ஒரு முக்கியமான ஆறுகள் வந்துட்டு தான் இந்த பிரம்மபுத்திரா. இந்த பேகி பிரிட்ஜ் வந்து பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு குறுக்கையில் தான் இது கட்டப்பட்டிருக்குது. ஸோ அதுவே தான் இப்போ நான் ஜெபயாத்திரை நான் செஞ்சிட்ருக்கிறேன். பிரம்மபுத்திரா ஆற்றுல ஏற்பட்ட பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குனால அந்த ரோடெல்லாமே தண்ணியாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இங்கே மக்களெல்லாம் கூட்டமாக அதை வேடிக்கை பார்க்குறாங்க ஒரு சைடில். இந்த இடத்தோட பகுதியோடைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுலி. ஸோ இப்போ நான் ஹவுலியை தான் நான் என்னோடய ஜெபயத்தில் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். நான் போகிற அநேக பகுதியில் வந்து இந்த பிரம்மபுத்திரா ஆற்றின் கரையில் தான் இருக்குது. ஸோ இங்கே வெள்ளப்பொருட்கள் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா இந்த பகுதியில் எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த காலநிலைகளெல்லாம் இந்த மக்களுக்கு வந்து சாதமாக அமையணும். ஸோ அதுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், நானும் ஜெபிக்கிறேன். ஸோ என் ஜெபயாத்திரை இப்போ நான் ஒரு ஜங்ஷன் வந்திருக்கிறேன்.
இந்த பகுதியை பேர் பாத்தசாலா. ஸோ பாத்தசாலா பகுதிக்கு நான் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்கேன். ஸோ இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ நிறைய மக்கள் நீங்கள் இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க, நிறைய ரோட் சைட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ நிறைய வீடுகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ பாத்தசாலா பகுதியை நான் வந்து கிராஸ் பண்ணி என்னுடைய ஜெபத்தில் நான் வந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த பாத்தசாலா பகுதியை கிராஸ் பண்ணி என்னோடய ஜெப யாத்திரை இப்போ போயிட்டே இருக்கிறேன். திரும்ப நான் இந்த NH47 நேஷ்னல் ஹைவேல தான் நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். இப்போ நான் வந்து பராமா பகுதிக்கு வந்துருக்கிறேன். ஸோ பராமா பகுதி மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிற தொழில் செய்கிற மக்களுக்காக, இங்கே இருக்கிற விவசாய மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஜெப யாத்திரை தேவன் ஆச்சரியமாக எனக்கு வழிநடத்தி கொண்டே இருக்கிறாரு. இவ்வளோ பகுதியில் உள்ள ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் ரொம்ப லெந்தாக போட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா ஹைவேல வெஹிக்கிள்ஸ் வரும்போது ரொம்ப ஸ்லோவாக போகிறதுக்காக. ஸோ கடல் கிருபியாக காலமே தொடங்கின ஜெப யாத்திரை இப்போ மத்தியானம் தாண்டுது. ஸோ மத்தியானம் தாண்டினாலும் என்னுடைய ஜெப யாத்திரை எங்கேயும் நான் ரெஸ்ட் எடுக்காத அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய ஜெப யாத்திரை வழி நடத்தி கொண்டே இருக்கிறாரு. நானும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பல பகுதிகளுக்காக நான் ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறேன். இன்னும் பல பகுதிகளை நான் கடந்து தான் இந்த உடல்குறின்ற பகுதிக்கு நான் போய் சேரணும். ஸோ இன்றைக்கி உடல்குறியில் தான் என்னுடைய ஸ்டே. இப்போ நான் வந்து நல்பாரி என்ற பகுதிக்கு நான் வந்து சேர்ந்துருக்கிறேன். ஸோ நல்பாரி மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியை ரட்சிக்கப்படணும், இந்த பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படணும், இங்கே இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், இங்கே இருக்கிற குழந்தைகள் ரட்சிக்கப்படணும், இங்கே இருக்கிற விவசாயிகள் ரட்சிக்கப்படணும். ஸோ நீங்கள் பார்க்குற என்னுடைய 2 சைட்லையும் விவசாய நிலங்கள். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய லாரிஸ் இருக்குது. இந்த லாரி டிரைவர்ஸ்க்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ விஷயங்களுக்காக இந்த ஜெப யாத்திரையில் நம்மளால் ஜெபிக்க முடியுதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். திரும்பவும் ஒரு பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கர். ஸோ இங்கே இருக்க ஸ்பீட் பிரேக் பாருங்க எவ்வளவு லென்த்துக்கு அதை போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. மேகம் ரொம்ப இருட்டிட்டு வருது. ஸோ மழை அடிக்கும் போல் இருக்குது. ஸோ மழை வாரத்துக்குள்ளாக நான் அந்த பகுதியில் போய் சேரணும். தொடர்ச்சியான இந்த ஜெப யாத்திரை ஒரு தொடர்ச்சியான நல்ல ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுக்குது. ஒரு தொடர் பயணமாகவே எனக்கு இருக்குது. ஸோ இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணி நான் இன்னொரு சப் ரோட்டில் நான் இப்போ என்ட்ரு ஆகிறேன்.
ஸோ காலமே தினத்தில் இந்த கொக்கரஜா பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி அன்று கிருபியாக போயிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் வே ரோடு தான். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இந்த இடத்துல நான் ட்ரைவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்த ரோட்ஸ் எல்லாமே என்னுடைய ஜிபிஆர்எஸ் மூலமாக தான் நான் ட்ராக் பண்ணி ரைட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ஜிபிஆர்எஸ் என்ன சொல்லுதுன்னா லெஃப்ட் சைடு கட் பண்ண சொல்லுது. சைடு கட் பண்ணுறேன். இல்லையே ஒரு தவறான ரூட்டில் நான் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ராங் சிக்னல் காமிக்குது எனக்கு. என்னுடைய ஜிபிஆர்எஸை நான் செக் பண்ணணும். நான் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது லெஃப்ட்டில் கட் பண்ண தப்பாக போச்சு போல் இருக்குது. ஒரு தவறான ரூட்டில் என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக தான் போகணும் போல் இருக்குது. ஸோ ஜிபிஆர்எஸ் எனக்கு வந்து இது ராங் ரூட்டை காமிக்குது. ஸோ இது வந்து உடல்குறிக்கு போகிற வழி இல்லை, இது வந்து ஒரு ராங் இன்ஃபர்மேஷனு. திரும்பவும் என்னுடைய பைக்கை டைன் பண்ணி திரும்பவும் நான் அந்த ஸ்ட்ரைட் ரூட்டில் தான் நான் போகணும். தவறான ஒரு ரூட்டில் வந்துட்டேன். ஸோ இங்கே இருக்க மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. ஸோ என்னுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய மக்கள் இங்கே நடமாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுட்டான ஒரு பகுதி இருக்குது, 77 கிலோமீட்டர் ரவுட்டான் இருப்பாருங்க. ஸோ இந்த ரவுட்டா பகுதியில் தான் இந்த உடல்குறின்ற பகுதி இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து நரிக்கோயில் மந்திர் என்ற ஒரு பகுதிக்கு வந்தேன். ஸோ மந்திர்னால ஒரு ஹிந்து டெம்பிள் பகுதி. இப்போ அந்த பகுதியை நான் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த பகுதியில் மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இதெல்லாமே சிங்கிள் ரூட்ஸ் தான், ஹைவே கிடையாது. இது சாதாரண நேஷனல் ஹைவே கிடையாது, சாதாரண ஹைவேஸ் தான். ட்ரைவ் பண்ணும்போது இது மாதிரி பிரச்சனைகள் வரும். திரும்பவும் இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ ஏன் அதிகமாக பிரிட்ஜஸ் இருக்குன்னா, ஸோ இதெல்லாமே பிரம்மபுத்திரா ரிவர் ஏரியா. ஸோ அந்த ஆற்றின் படுக்கைகள், ஸோ அதனால அதிகமான பிரிட்ஜஸ் இந்த பகுதியில் இருக்குது.
ஸோ பிரிட்ஜை தாண்டி என்னுடைய ஜப யாத்திரை போய்கிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த பகுதியோட பேர் பார்த்திங்கன்னா மேன்கல் டோய். ஸோ இதன் வழியாக தான் இப்படியான ஜப யாத்திரை இந்த பகுதியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ இங்கே ஒரு இந்த மேங்கண்டோயில் பகுதியில் இருக்க மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கே தொழில் செய்கிற மக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ நிறைய மக்களை வந்து இந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜெபிப்பதற்கான நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த மக்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறணும். ஸோ இவங்களும் பரலோகத்துக்கு வரணும் இல்லை. ஸோ ஒரு பாவி கெட்டு போவது என்னுடைய சித்தமானது அல்ல. ஸோ என்னுடைய சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் பகுதியாக தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். என்னுடைய ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இது. ஸோ நீங்கள் பார்க்குற பகுதியெல்லாம் இதெல்லாம் மார்க்கெட் ஏரியா தான். ஆடுகளெல்லாம் கொண்டு வராங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மார்க்கெட்டில் நிறைய மக்கள் இருப்பாங்க. அந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. நானும் ஜெபிச்சிட்ருக்கேன் இந்த ட்ராவலில். ஸோ நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாமே கிராமப்புறத்தில் உள்ள இருக்கிற மக்கள் தான். பாருங்கள், எல்லாமே கிராம மக்கள் தான் இது எல்லாமே. ஸோ அவங்க விவசாய நிலத்தில் செஞ்சதெல்லாம் இங்கே தான் சேல்ஸ் பண்ண கொண்டு வராங்க. சின்ன டிராஃபிக். ஸோ மார்க்கெட் பகுதினால சின்ன சின்ன டிராஃபிக்ஸு. பாருங்கள், இது எல்லாமே நான் வந்துட்டு இருக்க வழி எல்லாமே மார்க்கெட் ஏரியா தான். ஸோ இந்த மார்க்கெட் பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த சிறு தொழில் செய்கிற இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெபத்தில் நானும் ஜெபிச்சிட்ருக்கேன் என்னுடைய ட்ராவலில். ஒரு நாளில் ஜெபிக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குறாரு. பாருங்கள், எத்தனை இடத்துக்கு ஆண்டரை அழைச்சிட்டு போகிறாரு, எத்தனை மக்களுக்கு ஜெபிக்க வைக்கிறாரு. ஒரு பெரிய ஒரு கிருபை ஆண்டரை எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டு இந்த மக்களுக்காக ஜெபிப்பதற்கு. ஸோ ஜெப யாத்திரை திருப்பவும் தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன். இப்போ நான் வந்து துல்லா அப்படின்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த துல்லா பகுதி மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ என்னுடைய ஜெப பயணத்தில் இந்த துல்லா பகுதிக்கு ஆண்டரை அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ பாருங்கள், நிறைய மக்கள் இருக்குது, நிறைய குடிசை வீடுகள் இருக்குது. இந்த மக்கள் செய்கிற சிறு சிறு தொழில்கள் இந்த பகுதியில் எனக்கு தெரியுது. ஸோ இந்த தொழிலுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக செலுத்திக் கொள்ளுங்கள். துல்லா பகுதியில் இருக்கிற மக்களின் ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மக்களுடைய தொழிலுக்காக இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, இந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த துல்லா பகுதியை நான் கடந்து போயிட்டுருக்கிறேன்.
தாண்டி நிறைய மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாதுகாப்புக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆட்கள் தான் அதிக அளவில் இந்த இடத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஸோ நான் போகிற ரூட் கரெக்டாக நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரூட்ஸை நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கடைப்பிடிச்சி எனக்கு ஜிபிஆர்எஸ் எந்த வழியாக எனக்கு கரெக்டாக காமிக்குதோ அந்த வழியாக நான் ட்ராக் பண்ணி நான் கரெக்டாக போகணும். சப்போஸ் நான் எங்கேயாவது தவற விட்டேன்னா தேவையில்லாமல் சுற்ற வேண்டியது இருக்கும், தேவையில்லாமல் பெட்ரோல் அதிகமாக செலவாகும். ரெண்டாவது என்னோடய ஜிபிஎஸில் வந்து பேட்ரி டவுன் ஆகிடுச்சுன்னா பிறகு வழியில் எங்கேயா நான் மாட்டிக்கிட்டு தான் முடிக்கணும். ஸோ கரெக்டான இடத்துல போய் நான் சேர்ந்துட முடியாது. ஸோ என்னோடய பேட்ரி தீர்றதுக்கு முன்னாடி, காலியாகிறதுக்கு முன்னாடி நான் உடல்குறிக்கு போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ அடிக்கடி என்னுடைய ஜிபிஆர்எஸை நான் ட்ராக் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் போகிற ரூட்ஸ் கரெக்டான ரூட்டா என்னன்றதை அடிக்கடி நான் செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. நான் போகிற ரூட் வந்து கரெக்டான ரூட்டானு திரும்ப என் ஜிபிஆர்எஸை நான் ட்ராக் பண்ணி செக் பண்ணிகிட்டு இருக்கேன். திரும்ப என்னோடய ஜிபிஆர்எஸில் உடல்குறின்ற பகுதியை நான் செட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரைட், இப்போ செட் பண்ணியாச்சு. இந்த பகுதியுடைய பேர் பார்த்திங்கன்னா கருப்பேதியா. இப்போ நான் கருப்பேதியா பகுதியிலேருந்து திரும்ப நான் கிளம்புறேன் உடல்குறிக்கு. இங்கே நிறைய மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஸோ இங்கேயும் ஒரு மார்க்கெட் பகுதி இருக்குது. என்னுடைய லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அந்த சிறு தொழில் செய்கிறவங்க, அந்த பிளாட்ஃபார்மில் தொழில் செய்கிறவங்க வரிசையாக இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த மக்களுடைய தொழிலுக்காக, இந்த மக்களுடைய ரட்சிப்புக்காக, இந்த மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரோட்ஸ் இப்போ தான் போட்டுட்ருக்குறாங்க. இதிலேருந்து நான் வந்து லெஃப்ட்டு கட் பண்ணோம். ரைட், நான் இப்போ லெஃப்ட் கட் பண்ணி போயிட்டுருக்கிறேன். ஸோ ஓரளவு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. அதிகமான டிராஃபிக்ஸு, ஸோ இந்த பகுதி மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, கடைகள் இருக்குது, சிறு தொழில் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பகுதிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காலமே ஆரம்பித்த என்னுடைய பயணம், அதாவது கொக்ரஜா பகுதியிலேருந்து ஆரம்பித்த பயணத்தை ஆண்டு பல பகுதிகளுக்கு இன்றைக்கி என்னை எடுத்து கொண்டு சென்று பல இடங்களில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்க வைத்தார். ஸோ இன்றைக்கி ஃபுல்லும் காலமிருந்து தொடங்கியிருக்கேன் ட்ரைவு. ஸோ இதுவும் போயிட்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உடல்குறி பகுதிக்குள்ளே நான் ரீச் ஆயிடுவேன். ஸோ என்னுடைய ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. ஸோ அந்த விவசாய நிலங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
திரும்பவும் நான் வந்து செக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் உடல்குறி பகுதிக்கிட்ட ஓரளவு ரீச் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் ஸ்டே பண்ணுற ஏரியாவை நான் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓரளவு நான் வந்து உடல்குறி பகுதிக்கு நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் தங்குற இடத்துக்கு நான் போனோம். ஸோ தற்செயலாக தான் இங்கேருந்து ஒரு காண்டாக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்கள்ட்ட தான் காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட ஃபோனில் இப்போ பேசணும். ஸோ நான் எப்படி வரணுன்றலாம் அவங்கள்ட்ட நான் கேட்கணும். ஒரு வழியாக ரூட் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ என்னுடைய ரைட் சைடில் ஒரு ரோடு போகுது பாருங்கள். இந்த ரோடு வழி தான் நான் போக வேண்டியது இருக்குது. ஸோ இன்றைக்கி இங்கே தான் இந்த கிராம பகுதியில் தான் எனக்கு ஸ்டே பண்ண போகிறேன். போகிற ரூட்டு கரெக்ட் ரூட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பேட்ரி எல்லாமே டவுன் ஆகிடுச்சு. ஸோ என் மொபைல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ரூட்டை வந்து ஆண்ட்ரு தான் எனக்கு கைட் பண்ணணும். ஸோ போயிட்டுருக்கிறேன். நான் போகிற ரூட்டு ரைட்டுன்னு நினைக்கிறேன். சந்தேகமாக இருக்குது, இந்த ரூட்டு தானே நான் போகணும்னு சொல்லிவிட்டேன் எனக்கு. ரைட், நான் ஆண்ட்ரு என்னை வழி நடத்துவார், நம்பிக்கையாக இருக்குது எனக்கு. இவ்வளோ தூரம் என்னை நடத்தின ஆண்ட்ரு கண்டிப்பாக என்னை வழி நடத்துவார். ஏன்னா நான் பேசுகிற இங்கிலீஷ் இங்கே யாருக்கும் புரியாது, நம்பர் 1. நம்பர் 2, என்னுடைய மொபைல் வந்து டோட்டலி சுவிட்ச் ஆஃபு. நான் போகிற ரூட் கரெக்ட் தானான்னு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய மொபைல் டோட்டலாக சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. ஸோ கான்டெக்ட் பண்ண முடியாது, ஜிபிஆர்எஸ் ட்ராக் பண்ண முடியாது. ஸோ ஆண்ட்ரு மேலே பாரத்தை போட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ கண்ணை கட்டி காட்டில் விட்டுற மாதிரி தான் இப்போ நான் போயிட்டே இருக்கிறேன். ஸோ இந்த ரூட் வழி தான் போகணுமா, எந்த ரூட் வழி போகணுன்றது ஒரே ஸ்ட்ரகிள்னஸ் தான் இருக்குது. பட் பார்ப்போம், ஆண்ட்ரு என்னை வழி நடத்துவார். ஸோ என்னோடய 2 சைடில் பார்த்திங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குது. ஸோ விவசாய நிலங்கள். ஸோ அநேக விவசாய மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறாங்க. நான் ஃபோன் பண்ணும்போது என்னுடைய மொபைலில் சார்ஜ் இருக்கும்போது இந்த ரூட்னா சொன்னாங்க. ஸோ அதை நம்பி தான் வந்துட்டுருக்கிறேன். இப்போ கான்டாக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. என் மொபைல் வந்து டோட்டலி பேட்டரி டவுன் ஆகி சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இங்கே யார்கிட்டையும் நான் பேசவும் முடியாது. ஏன்னா இங்கே ஆசாமி மக்கள், ஆசாம் லாங்குவேஜும் எனக்கு தெரியாது. ஸோ நான் யார்கிட்டையும் பேசவும் முடியாது. போயிட்டே இருக்கிறேன். ரைட், யாரோ என்னை கை காமிக்கிறாங்க. ரைட், இவங்க தான் நினைக்கிறேன். அவங்க என்னை கூட்டிகிட்டு போந்திருக்காங்க. ஆண்டோட கிருபை. ஸோ இவங்க தான் அவங்க கைட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெண்டில் போகிறதுக்கு. எவ்வளோ பெரிய அற்புதம். என் மொபைல் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, கான்டெக்ட் பண்ண முடியாது. நான் போகிற ரூட் கரெக்ட் ரூட்டானு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்ட்ரு சேர்க்க வேண்டிய இடத்துல அழகாக சேர்த்துருக்கிறாரு. ஸோ திரும்ப சொல்கிறேன், இந்த பயணம் என்னுடைய பயணம் இல்லை, ஆண்ட்ரு தான் இந்த ஜெப யாத்திரை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. ஸோ நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவ்வளோதான். ஏசப்பாவை நம்புறவங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த சிஸ்டர் முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, பழகின கிடையாது. இந்த சிஸ்டர் யாருன்னே எனக்கு தெரியாது. தற்செயலாக எனக்கு கிடைச்ச ஒரு கான்டாக்ட் தான் இந்த சிஸ்டரு. ஸோ இன்றைக்கி இந்த ஊழியத்தை இந்த பகுதியில் நிறைவேற்றுறதுக்கு இந்த சிஸ்டர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ என்னுடைய ஜெப யாத்திரை ஆண்டவர் அளவில்லாமல் எனக்கு ஆசீர்வதித்து என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய அற்புதம். தெரியாத ஒரு இடத்துல, தெரியாத ஒரு மக்கள் மத்தியில், தெரியாத ஒரு லாங்குவேஜ் வாழ்கிற இந்த மக்கள் மத்தியில் என்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு எங்களுடைய ஜெப யாத்திரை செய்கிறதுக்கு. ஆண்டவர் முன்மேலே மிக பெரியவருங்க. அவர் நினைச்சார்னா எதை வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவர் நினச்சா எது வேணாலும் செய்ய முடியும் அப்படின்றத நிரூபிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக என் வாழ்க்கையில் இந்த சிஸ்டர் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, எனக்கு அவங்கள பற்றியும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் தான் அழகாக இந்த ஜெப யாத்திரையை இன்றைக்கி இந்த பகுதியில் நிறைவேற்றுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கிருபை எனக்கு கொடுத்துருக்காரு. காலம் தினத்துலேருந்து இந்த கொக்கரஜா பகுதியிலேருந்து நான் ஆரம்பித்த என்னுடைய இந்த ஜெப யாத்திரை இப்போ வந்து இந்த உடல்குறின்ற பகுதிக்கு வந்து சேர்ந்துருக்கேன். ஸோ இன்றைக்கி இங்கே தான் நான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். இங்கே தான் என்னுடைய ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ அவங்க சைக்கிள் ஃப்ரெண்டில் போகுது. நான் இப்போ அவங்களை பின்தொடர்ந்து போய்ட்டுருக்கேன். ஸோ நீங்கள் காலமையான ட்ராவலில் பார்த்தீங்கன்னா மழை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளோ ரூட்ஸு, எவ்வளோ கிராமங்கள், எவ்வளோ பிரிட்ஜஸ் நான் கிராஸ் பண்ணேன். எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீங்க இந்த ஜெப யாத்திரையில். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக இந்த ஜெப யாத்திரை நடத்திட்டு இருக்கிறாரு. நிச்சயமாக ஏதோ ஆண்டவர் ஒரு வித்தியாசமானது ஏதோ ஒன்று செய்ய போகிறார். அதனால இந்த ஜெப யாத்திரை செய்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு இந்த பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. என் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் இருக்குது. இன்றைக்கி இந்த சர்ச்சில் தான் நான் மெசேஜை கொடுக்க போகிறேன்.
மெசேஜை கொடுத்து என்னோடய ஜெப யாத்திரை குறித்து இந்த மக்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஸோ அடுத்தவங்க என்னை கைட் பண்ணுறாங்க பாருங்கள். ஆண்டவர் எப்படி அருமையான வழி நடத்துகிறான்னு பாருங்கள். உண்மையிலேயும் சிஸ்டரோட பேர் கூட தெரியாது. இனி தான் நான் இறங்கின பிறகு அவங்ககிட்ட பேசணும். அவங்க பேர் என்னன்னு நான் கேட்கணும். அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. ரைட், இந்த வீட்டில் தான் இன்றைக்கி நான் ஸ்டே பண்ண போகிறேன். ஆண்டவர் உண்மையிலே நம்முடைய ஆண்டவர் பெரிய ஆண்டவர், ஒரு அற்புதத்தின் ஆண்டவர், ஒரு அதிசயங்களின் ஆண்டவர். கடல் கிருபையாக உடல்குறி பகுதியில் வந்து சேர்ந்துட்டேன். பெரிய ஒரு சந்தோஷம். ரைட், என் பைக்கை நிப்பாட்டுறேன். காலமே ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ தான் என் பைக்லேருந்து இறங்குறேன். ஸோ ஃபுல் டே இன்றைக்கி இந்த பைக்கில் நான் இருந்திருக்கேன். ஸோ அவங்க கேட்குறாங்க நீங்கள் எப்படி வந்தீங்க என்னன்ற என்கிட்ட கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் அற்புதமாக இந்த உடல்குறி பகுதியில் என்னை கொண்டு சேர்த்துருக்காரு. இந்த உடல்குறி பகுதியில் வந்து நான் சேர்ந்த பிற்பாடாக கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த பகுதிகளெல்லாம் நான் கடந்து போய் பார்த்தேன். ஸோ ஜெபிப்பதற்காக கடைசியாக இந்த உடல்குறி பகுதியில் இருக்கிற இந்த சர்ச்சில் வந்து ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்தேன். ஸோ ஜெபத்தை ஏறெடுத்தேன். ஸோ எப்படி ஜெபிக்கணும், தேசத்துக்காக நீங்கள் எதுக்காக ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணுன்ற அநேக காரியங்களையும் இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ ஒரு பெரிய ஒரு கிருபை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஸோ அற்புதமாக ஆச்சரியமாக என்னுடைய ஜெப யாத்திரை இன்னைக்கு சேவை ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து என்னுடைய ஜெப யாத்திரை பயணத்தை குறித்து நீங்கள் பாருங்கள். நீங்களும் என்னோட இணைந்து ஜெபிங்க. தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். இந்திய தேசத்தில் மாபெரும் எழுப்புதலை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து என்னுடைய ஜெப யாத்திரை பயணித்து கொண்டிருக்கிறது.